காருகர் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம்? காருகர் அப்படின்னா நெய்பவர் தான் காருகர் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டுங்களா? அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, என்னன்னா சாலியர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. காருகர்னா நெய்பவர் சொல்லுவாங்க, சாலியர் சொல்லுவாங்க. பாசவர் அப்படின்னா வெத்தலை வைக்கிறவங்கள தான் பாசவர் அப்படின்னு சொல்லுவாங்க. வெற்றிலை விற்பவரை பாசவர். ஓகேங்களா? அடுத்தது ஓசுனர் அப்படின்னா எண்ணெய் விற்கிறவங்க தான் ஓசுனர் அப்படின்னு சொல்லுவாங்க. பேச்சு வழக்குல என்னன்னு சொல்லுவோம், எழுத்து வழக்கா எழுதும் போது எண்ணெய் அப்படிங்கிற ஈ வரணும். சரிங்களா? எண்ணெய விற்கிறவங்க தான் ஓசுனர். ஓகேங்களா? அடுத்தது கண்ணுள் விளைஞர். கண்ணுள் விளைஞர்னா ஓவியர். ஆக்சுவலா புக்ல பாத்தீங்கன்னா மண்ணுள் விளைஞர்னு கொடுத்துருப்பாங்க, பிரிண்ட் தப்பா இருக்கும். கண்ணுள் விளைஞர் தான் சரியானது. ஓகேங்களா? அடுத்தது மண்ணீட்டாளர். மண்ணீட்டாளர்னா சிற்பி. சிற்பியை தான் மண்ணீட்டாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அது இல்லாம புக்குக்குள்ள இருக்கிற தகவல் தான் இது. காளியர் அப்படின்னா பிட்டு விற்பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. காளியர் அப்படின்னா பிட்டு விற்பவர். கூவியர் அப்படின்னா அப்பத்தை சுடுபவர் தான் கூவியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பம் சுடுபவரை கூவியர். அடுத்தது கல்நொடை ஆட்டியர் அப்படின்னா கல் விற்கிறவங்களை தான் கல்நொடை ஆட்டியர். ஓகேங்களா? கல் விற்பவரை கல்நொடை ஆட்டியர்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வளைச்சியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, வளைச்சியர். அடுத்தது தூசுனா பட்டு. தூசுனா பட்டு. துகிர்னா பவளம். வெறுக்கை அப்படிங்கிறது செல்வத்தை குறிக்கும். வெறுக்கை அப்படின்னா செல்வம். அடுத்தது நொடை அப்படின்னா விலைன்னு அர்த்தம். கிளி அப்படின்னா துணி. துணியை தான் கிளி அப்படின்னு சொல்லுவோம். வாசவர் அப்படின்னா அதாவது நறுமணப் பொருட்களை விற்கிறவங்களை தான் வாசவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் 5 வகையான நறுமணப் பொருட்கள் சொல்லியிருக்காங்க. நறுமணப் பொருள்களை விற்பவர். ஓகேங்களா? அடுத்தது பல்நின விளைஞர் அப்படின்னா பல வகையான இறைச்சி, கறி இருக்குல்ல, பல வகையான இறைச்சிகளை விற்பவர் தான் பல்நின விளைஞர் அப்படின்னு சொல்லுவாங்க. பல வகையான இறைச்சி. ஓகேங்களா? அடுத்தது வெள் உப்பு பகருனர் அப்படின்னா வெண்மையான உப்பு விற்கிற உமனர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? உமனர் அப்படின்னு கூட கேட்கலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. உமனர். உமனர் அப்படின்னா யார் அப்படின்னா வெண்மையான உப்பு விற்கிறவங்கள, வெள்ளையான உப்பு விற்கிறவங்கள தான் உமனர்னு சொல்லுவாங்க, பகருனர் சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த பாடப்பகுதி ரொம்ப முக்கியமான ஒரு பாடப்பகுதி. அதனால லாஸ்ட் டைம்ல ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, அடுத்த வீடியோ மீண்டும் சந்திக்கிறேன். இத்துடன் கிருஷோப் அகாடமி நான் உங்க ராஜு. தேங்க்யூ.